இது தஞ்சை பெரிய கோவில் பெயிண்டிங்கோட பார்ட் 3 வீடியோ கிடையாது. ஆனால் அந்த பெயிண்டிங்க்கும் இந்த பெயிண்டிங்க்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுசாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. ஏன்னு கேட்டிங்கன்னா கேன்வாஸ் பெயிண்டிங்கில் எனக்கு கிடைச்ச முதல் ஆர்டர் இதுதான். ஸோ இந்த பெயிண்டிங்காக நான் கேன்வாஸ் ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ட்ராயிங்கோட அவுட்லைன் ட்ரா பண்ணுறதை விட இந்த கேன்வாஸ் ரோலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் கேன்வாஸ் ரோல். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 சிலைகளை தான் வந்து பெயிண்ட் பண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் A3 சைஸில். இந்த 2 சிலைகளுமே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குது, அந்த 2 சிலைகளோட பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பெயிண்டிங்க்கு தேவையான A3 சைஸ்க்கு 2 ரோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ 4 பக்கமும் மார்க் பண்ணி பார்டர் லைன் கிரியேட் பண்ணிட்டேன். 4 சைடும் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப்பை ஒட்டிட்டு அதில் ஜெஸோ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஜெஸோ அப்ளை பண்ணி அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அதை கவர் பண்ணிடுங்க. அது ட்ரை ஆகட்டும். இப்போ தான் வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆகும். அது ஒன்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ 2 சென்டிமீட்டருக்கு கிரிட் லைனை மேக் பண்ணிட்டு அவுட்லைன் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சிலைங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஓனாகவே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சீக்கிரமாகவே தஞ்சை பெரிய கோவில் பெயிண்டிங்கோட பார்ட் 3 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த சிலையோட அவுட்லைன் மட்டும் இல்லாமல் பேஸ் கலர் என்ன கொடுக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.